பாருங்க. நெக்ஸ்ட் ஹெட்டிங் வந்து சைட்டோகைனசிஸ் பேர். சைட்டோகைன் அதாவது சைட்டோகைனசிஸ் அப்படி சைட்டோகைனசிஸ் சொன்னால் சைட்டோபிளாசம் பிளவுன்னு பேர். இப்போ கேரியோகைனசிஸ் சொல்லக்கூடியது உட்கரு பிளவு. ஏன்னா ஒரு செல்லுக்குள்ள உட்கரு பிளந்த பிறகு தான் சைட்டோபிளாசம் அது பிளவடையும். அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்களேன், இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு செல் இருக்குது, இங்கே ஃபுல்லாக சைட்டோபிளாசம் இருக்கும், இங்கே உள்ள உட்கரு இருக்கும், இதை சுற்றி உட்கரை சுற்றி சைட்டோபிளாசம் இருக்கும். இந்த உட்கரு டிவைட் ஆன பிறகு தான் சைட்டோபிளாசம் டிவைட் ஆகும். உட்கரு டிவைட் ஆன பிறகு தான் சைட்டோபிளாசம் டிவைட் ஆகும். அப்போ உட்கரு டிவைட் ஆகிறது தான், அதாவது உட்கரு அல்லது நியூக்ளியஸ் சொல்லப்படுது, இது டிவைட் ஆகிறதுக்கு பேர் தான் கேரியோகைனசிஸ் பேர். சைட்டோபிளாசம் டிவைட் ஆகுது, அதுக்கு சைட்டோபிளாசம் டிவைட் ஆகுதுல, அதுக்கு பேர் தான் சைட்டோகைனசிஸ் பேர். சைட்டோகைனசிஸ் பேர். பாருங்க, the division of cytoplasm into two daughter cells by பாருங்க, அப்போ சைட்டோபிளாசம் டிவைட் ஆகி ரெண்டு டாட்டர் செல்ஸ் உருவாகுது. சைட்டோபிளாசம் டிவைட் இன்டு டூ டாட்டர் செல்ஸ் by construction of the cell membrane called cytokinesis. செல் மெம்பரேன் என்ன சொல்லணும் பார்த்தீங்கன்னா, சைட்டோபிளாசம் டிவைட் ஆகி இரண்டாக டிவைட் ஆகி ரெண்டு செல் உருவாக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஓகேங்களா? இப்போ பாருங்க, இந்த டயக்ராம் பாருங்க, இதுதான் டயக்ராம். இப்போ ஃபர்ஸ்ட் நியூக்ளியஸ், இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ரெண்டு சேர்ந்து ஒன்றா இருந்துச்சு, ஒரு நியூக்ளியஸ் இருந்துச்சு, ஒரு சிங்கிள் நியூக்ளியஸ் இருந்தது, ரெண்டு டிவைட் இங்கே ஒரு நியூக்ளியஸ் இங்கே நியூக்ளியஸ் உருவாயிருக்கு. அதே மாதிரி அது ரெண்டு டிவைட் ஆனது இப்போ சைட்டோபிளாசம் டிவைட் ஆகுது. ஏன் சைட்டோபிளாசம் டிவைட் ஆகுது சொன்னாங்க. இப்போ சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் மைட்டாசிஸ் சொல்லக்கூடியது. இப்போ சிக்னிஃபிகன்ஸ் சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா முக்கியத்துவம் என்ன, அப்போ மைட்டாசிஸினுடைய மைட்டாசிஸினுடைய முக்கியத்துவம் என்னன்னு கொடுத்துருக்காங்க பார்ப்போம். பாருங்க, ஈக்குவேஷனல் டிவிஷன் அப்படின்னா சமமான பகுப்பு பேர். ரிசல்ட் இன் த ப்ரொடக்ஷன் ஆஃப் டிப்ளாய்டு டாட்டர் செல்ஸ் doing with the equal distribution of genetic material DNA. அவன் என்ன சொல்றான்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஈக்குவேஷன் டிவிஷன்ஸ் அப்படி சமமான பிளவுனால இருமைய, அதாவது ரெண்டு டாட்டர் செல்லுமே பார்த்தீங்கன்னா எல்லா டிஎன்ஏவும் சரி குரோமோசோமும் ஒரே மாதிரி காணப்படும்ன்றாங்க, எண்ணிக்கை ஒரே மாதிரி காணப்படும். அதாவது இந்த மைட்டாசிஸ் மெத்தடில் ஒரு செல் டிவைட் ஆச்சுன்னா அந்த ஒரு செல் டிவைட் ஆகி ரெண்டு டாட்டர் செல் உருவாகும். அந்த ரெண்டு டாட்டர் செல்லுமே ஈக்குவலாக நியூக்ளியஸ், டிஎன்ஏ, குரோமோசோம், ஜீன் காணப்படும். அதே மாதிரி இதுக்கு ஈக்குவலாக இங்கேயும் காணப்படும். அதுக்கு காரணம் என்ன, மைட்டாசிஸ் மெத்தட். அதுக்கு காரணம் மைட்டாசிஸ் மெத்தடில் மட்டும் தான் அப்படி காணப்படும் சொல்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்து பாருங்க, இது வந்து பார்த்தீங்கன்னா இன் மல்டி செல்லார் ஆர்கானிசம் க்ரோத். அப்போ மல்டி செல்லார் பார்த்தீங்கன்னா பல செல் உயிரிக்கிறாங்க இல்லையா, அதனுடைய வளர்ச்சி, க்ரோத்னா வளர்ச்சி, ஆர்கன் டெவலப்மெண்ட் அண்டு இன்க்ரீஸ் த பாடி சைஸ்ன்றாங்க. ஆமாம், ஆகியவை மைட்டாசிஸ் நிகழ்வின் மூலமாக தான், மைட்டாசிஸ் செல் மூலமாக தான் உருவாகும். அப்போ ஒரு உயிரினம் இருக்குன்னா அந்த உயிரினத்துடைய ஒரு உயிரினம் இருக்குது, பல செல் உயிரினம் இருக்குது. மல்டி செல்லார் ஆர்கானிசம் க்ரோத்னா பல செல் உயிரினம் இருக்குது, அதனுடைய வளர்ச்சி, அந்த ஆர்கன் டெவலப் ஆகுறது, அதனுடைய பாடி வந்து இன்க்ரீஸ் ஆகுது, எல்லாமே இந்த மைட்டாசிஸ் செல் நிகழ்வு மூலமாக தான் நடக்குதுன்னு சொல்கிறாங்க. நிகழ்வு மூலமாக தான் நடக்கும் பண்ணுவாங்க. இது வந்து அடுத்து பாருங்க, மூணாவது பாயிண்ட் பாருங்க. மைட்டாசிஸ் ஹெல்ப் இன் ரிப்பேர் டேமேஜ்டு அண்டு வூண்டட் டிஷ்யூஸ். அதாவது மைட்டாசிஸ் மெத்தட் மூலமாக காயமடைந்த, அதாவது வூண்டட்னா என்ன தெரியுமா, அதாவது டேமேஜ்னா காயமடைந்த திசுக்கள், அது மாதிரி வூண்டட்னா அதான் சொல்லலாம் என்ன, காயமடைந்த திசுக்களை புதுப்பிக்க முடியும். அதே மாதிரி ரினியூவல் ஆஃப் லாஸ்ட் செல்ஸ், இறந்து போன செல்லையும் உருவாக்க முடியும். இறந்து போன செல்களையும் இந்த மைட்டாசிஸ் மெத்தட் செல் பிரிதல் மூலமாக திருப்பி உருவாக்க முடியும் சொல்கிறாங்க. அடுத்த ஹெட்டிங் வந்து மியாசிஸ். அடுத்து வந்து மியாசிஸ் செல் பிரிதல். இப்போ மியாசிஸ் செல் பிரிதலை பற்றி பாருங்க. மியாசிஸ், the term meiosis was coined by Farmer in 1905. அவர் பேர் வந்து ஃபார்மர், சயின்டிஸ்ட் பேர் ஃபார்மர். அந்த மியாசிஸ் என்ற வார்த்தையை வந்து 1905ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது. யாரால் அறிமுகப்படுத்தப்பட்டுன்னு கேட்பாங்க, ஃபார்மர்னால அறிமுகப்படுது. It is the kind of cell division that produce the sex cells or gametes. இந்த செல் டிவிஷன் எங்கே நடக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மியாசிஸ் செல் டிவிஷன் எந்த செல்லில் நடக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று இனப்பெருக்க செல் செக்ஸில் நடக்கும், அல்லது கேமிட்டில் நடக்கும், கருமுட்டையில் நடக்கும்ன்றாங்க. அதாவது
இந்த மியாசிஸ் செல் டிவிஷன் வந்து எந்த நம்ம உடம்புல எந்த உறுப்பில் அந்த செல் டிவிஷன் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா செக்ஸுவல் செல்லில் நடக்கும். இங்கே செக்ஸுவல் செல் நடக்கும் அல்லது கேமிட்டில் நடக்கும். கேமிட் செக்ஸுவல் செல்னா என்ன செல், கேமிட்டில் இருக்கும். இட் இஸ் ஆல்சோ கால்டு ரெடக்ஷன் ஆஃப் செல் டிவிஷன். இது வந்து என்னது ரெடக்ஷன் சொன்னால் குன்றல் பகுப்பு. இது என்னது குன்றல் பகுப்பு. பிகாஸ் த குரோமோசோம் நம்பர் இஸ் ரெடியூஸ்டு டு ஹாப்ளாய்டு ஃபார்ம் ஃப்ரம் டிப்ளாய்டு. அதாவது என்ன சொன்னா 2Nலேருந்து சிங்கிள் எண்ணாக மாறுவது. 2Nலேருந்து சிங்கிள் எண்ணாக மாறும். அப்போ இப்போ சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல வந்து 40 உடல செல்லில் 44 குரோமோசோம் இருக்குன்னு அந்த 44 குரோமோசோம் வந்து ரெடியூஸ் ஆச்சுன்னா 22ஆக மாறும். அதாவது பாதியாக ரெடியூஸ் ஆகும். அப்போ பாதியாக ரெடியூஸ் ஆகுறதுக்கு பேர் தான் ரெடக்ஷன் டிவிஷன், பாதியாக குறையக்கூடியது. அதே மாதிரி நம்ம இனப்பெருக்க செல்லில் வந்து XYன்னு ரெண்டு தான் இருக்கும். அது ஒரே ஒரு 2N தான் இருக்கும். அது டிவைட் ஆகி சிங்கிளாக மாறும் பண்ணுறாங்க. The meiosis produce from 4 daughter cells from the parent cells. 4 daughter from the parent cells. என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா இந்த மியாசிஸ் மெத்தட், மியாசிஸில் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது நான்கு செல் உருவாக்கப்படுகின்றன. மியாசிஸ் 2 வகுப்புகளை கொண்டது. நான்கு செல்கள் உருவாக்குகின்றன. அது பாருங்க, மியாசிஸ் கன்சிஸ்ட் ஆஃப் 2 டிவிஷன்ஸ். சொல்றாங்க. மியாசிஸ்ல வந்து 2 டிவிஷன். தே ஆர் வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்ரோடைபிக் டிவிஷன்னா ஃபர்ஸ்ட் மியாட்டிக் டிவிஷன். ஹெட்ரோடைபிக் என்னது? ஹெட்ரோடைபிக் வந்து ஃபர்ஸ்ட் மியாட்டிக் டிவிஷன். ஹோமோடைபிக் டிவிஷன்னா செகண்ட் மியாட்டிக் டிவிஷன். ஹெட்ரோடைபிக்னா ஃபர்ஸ்ட், ஓகேங்களா? அதாவது முதல் மியாசிஸ் பகுப்பு இது. இப்போ பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து இது 2ல் வந்து ஃபஸ்ட் நான் பார்க்கக்கூடியது வந்து பாருங்கள் ஹெட்ரோடைபிக் டிவிஷன். பாருங்கள் என்ன சொல்கிறாங்க பாருங்கள். It divides the diploid cells into 2 haploid. அதாவது பாருங்கள் it divides the டிப்ளாய்டுனா 2N. டிப்ளாய்டுனா 2N சொல்லப்படுது. 2 சேர்ந்துருக்கு. அதாவது 2N என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 2 குரோமோசோம்ஸ் சேர்ந்துருக்குது. இதை தான் டிப்ளாய்டு சொல்லுவாங்க. டிப்ளாய்டு குரோமோசோம் சொல்லுவாங்க. அது செல் இன்ட்டு 2 ஹாப்ளாய்டு செல்ஸ்னா தனித்தனியாக பிரியும். இந்த மாதிரி பிரியும் தனித்தனியாக. அதான் சொல்கிறாங்க டிவைட் இன்ட்டு 2 டிப்ளாய்டு செல்ஸ் இன்ட்டு 2 ஹாப்ளாய்டு சிங்கிள் எண்ணாக மாறும். இது 2N, இது 2Nனா இது ஒரு N, இது ஒரு N. இது 2 சேர்ந்தா 2N. இது வந்து 2N. இந்த 2N இருக்கிறது சிங்கிள் எண்ணாக மாறும். அதுக்கு பேர் தான் என்னது ஹெட்ரோடைபிக், அதாவது மியாசிஸ் செல் டிவிஷன் பேர். பாருங்க, இந்த டாட்டர் செல்ஸ் ரிசல்ட்டிங் ஃப்ரம் திஸ் டிவிஷன் different from the parent cells in the chromosome number heterophytic. அது என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா இரட்டைமை செல் பகுப்பிற்கு பின் இது ஒற்றைமை செல்களை உருவாக்குது. இவ்வகை பகுப்பினால் உருவாகும் சேய் செல்களின் குரோமோசோம் எண்ணிக்கை தாய் செல்களின் குரோமோசோம் எண்ணிக்கையில் இருந்து வேறுபட்டு காணப்படும். இப்போ தாய் செல்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே 2N இருக்கும், சேய் செல் வந்து சிங்கிள் இருக்கும், அதனால் வேறுபட்டு காணப்படும் சொல்கிறாங்க. இப்போ இதில் வந்து 5 ஸ்டேஜ் இருக்குது. கன்சிஸ்ட் ஆஃப் 5 ஸ்டேஜ் இருக்குது. 1 புரோபேஸ் 1, அடாபேஸ் 1, சைட்டோகைனசிஸ் 1, மெட்டாஃபேஸ் 1, டீலோஃபேஸ் 1. இந்த மாதிரி 5 நிலைகள் இருக்குது. புரோபேஸ், மெட்டாஃபேஸ், அனாபேஸ், டீலோஃபேஸ், சைட்டோகைனசிஸ். இந்த மாதிரி 5 நிலைகள் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நான் பார்க்கக்கூடியது வந்து புரோபேஸ். புரோபேஸ் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து என்னது புரோபேஸ் ப்ரோ நிலை 1ன்றது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த புரோபேஸ் 1ல் வந்து டேக்ஸ் ஏ லாங்கர், இது வந்து லாங்கர் டூரேஷன்னா நீண்ட கால அளவை கொண்டு. மேலும் இது வந்து பார்த்தீங்கன்னா 5 துணை டிவிஷனாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா புரோபேஸ் வந்து நீண்ட கால, அதாவது நீண்ட நேரமாக நடக்கக்கூடிய செல் டிவிஷன். இதுதான் இந்த நிலையில் புரோபேஸில் வந்து ரொம்ப நேரமாக அந்த செல் டிவைட் ஆகிறதுக்கு நடக்கும். ஆனால் இதுக்குள்ளே 5 ஸ்டேஜ் இருக்குது, 5 ஸ்டேஜ் இருக்குது. புரோபேஸில் 5 ஸ்டேஜ் இருக்குது. அவை வந்து பாருங்க, அது வந்து என்னது லெப்டோட்டின்ஸ் 1, சைக்கோட்டின் 1, பேக்டின், டிப்ளோட்டின், அடுத்து பார்த்தீங்கன்னா
டைகைனசிஸ் அப்படிது. லெப்டோட்டின், சைகோட்டின், பார்ட்டின், டிப்ரோட்டின், அடுத்து டைகைனசிஸ் அப்படிது. சரி, ஓகே. இப்போ பார்ப்போம் லெப்டோட்டின்னா என்ன. இப்போ இந்த புறப்பேஸில் வந்து புறப்பேஸ்ன்னு சொல்லியாச்சுன்னா முதல் நிலை 1. இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நீண்ட காலம்னா இதுக்குள்ளேயே வந்து 5 துணைகளை இருக்குதுன்னா இதுக்குள்ளேயே ரொம்ப நேரமாக செல் ப்ராசஸ் அந்த டிவிஷனுக்குரிய ப்ராசஸ் நடந்துகிட்டே இருக்கும். அதில் வந்து 5 நிலை காணப்படுது. அந்த 5 நிலையில் ஃபர்ஸ்ட் வந்து லெப்டோட்டின் சொல்லக்கூடியது, அடுத்து சைகோட்டின், பேக்டின், டிப்ரோட்டின், டைகைனசிஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் நான் பார்க்குறது லெப்டோட்டின் பார்க்க போகிறோம். The chromosomes became uncoiled. Chromosome became uncoiled அப்படி சொல்கிறாங்க. ஏன்னா இங்கே வந்து அன்காயில்னா சுருளட்டு காணப்படும். அப்போ குரோமோசோம்கள் வந்து சுருள் பிரிந்து திரட்டாக நூல் மாதிரி காணப்படும். அதான் சொல்கிறாங்க பாருங்க. The chromosomes became uncoiled and assume long thread-like structures and take up specific origination inside the nucleus. Specific organizationனா அது உட்கருவில் வந்து அதாவது பூங்கொத்து போன்ற அமைப்பை பூங்கொத்து போன்ற அமைப்பு நிலையை பெற்றுள்ளன. அப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா உட்கருக்குள்ள ஒரு அதாவது பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு காயில் பார்த்தீங்கன்னா முதல் வந்து சுருள் இருக்கும். இப்போ வந்து சுருள் இல்லாமல் ஒரு த்ரெட் லைக் மாதிரி காணப்படுது. அது எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர் வந்து நியூக்ளியஸ்குள்ள காணப்படும். இதுக்கு பாருங்க தே ஃபார்ம் ஏ பக்கனட் ஸ்டேஜ். அது வந்து பக்கனட் ஸ்டேஜ்னா பூங்கொத்து. இதுக்கு பேர் என்னது பக்கட் ஸ்டேஜ்னா பூங்கொத்து சொல்லுவாங்களா ஸ்டேஜ் காணப்படுறாங்க. அடுத்து சைட்டோஸ்டின். இதில் வந்து பார்த்தீங்கன்னா two homologous chromosomes approach each other and begin to pair. இது வந்து பார்த்தீங்கன்னா இது ஒத்திசைவு குரோமோசோம் சொல்கிறாங்க. ஒத்திசைனா ஹோமோலோகஸ் குரோமோசோம். இதில் வந்து அணுகி பாருங்க ஒன்று மற்றொன்றை அணுகி ஜோடியாகிட்டன. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 ஹோமோலோகஸ் குரோமோசோம் வந்து அப்ரோச் ஈச் அதர் அண்ட் பிகின் ஃபேர். மொதல் வந்து ஒன்னோட ஒன்று இணைஞ்சு ரெண்டும் தனித்தனியாக இருக்குது, ஒன்னோட இணைஞ்சு ஃபேராக மாறுது. இந்த ஃபேரிங் ஆஃப் ஹோமோலோகஸ் குரோமோசோம்ஸ் கால்டு சினாப்சிஸ். சினாப்சிஸ்னா அதாவது எப்படி சொல்லணும், சினாப்சிஸ்னா ஒன்றி ஒடுங்குதல் ஒன்றோட ஒன்று இணைந்து ஒடுங்கிறதுன்னு சொல்கிறாங்க. ஒன்றி. அடுத்து பாருங்க பேக்டின். அடுத்து வந்து பேக்டின் ஸ்டேஜ். பேக்டின் சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா பாருங்க பேக்டின். இதில் வந்து பாருங்க பேக்டினில் வந்து பேக்டின் சொல்லலாம். இதில் குரோமோசோம்ஸ் ஆர் விசிபிள் இன் லாங் ஃபேடு ட்விஸ்டட் த்ரெட்னா இது வந்து முறுக்கிய நூலாக காணப்படும். ட்விஸ்டட்னா ஒன்னோட ஒன்று, அதாவது 2 குரோமோசோம் ஒன்னோட ஒன்று முறுக்கி காணப்படக்கூடியதான் ட்விஸ்டட் சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த ஃபேர்ஸ் ஆர் ஃபார்ம்டு பைவேலன்ஸ். அதுனா இந்த குரோமோசோம் வந்து பைவேலண்டை உருவாக்கும். பைவேலண்டை 4 குரோமோசோம்களை உருவாக்கும். பைவேலண்ட் அந்த சோடியம் வந்து என்ன செய்யும், 4 குரோமோசோம்களை உருவாக்கும் சொல்கிறாங்க. இந்த ஈச் பைவேலண்ட் நவ் கண்டெய்ன்ஸ் 4 குரோமேட்டிட்ஸ். பைவேலண்ட்னா இரட்டை குரோமோசோம்களை உருவாக்குது. அந்த இரட்டை குரோமோசோம்ல வந்து 4 குரோமேட்டிட் காணப்படும். அதுக்கு பேர் தான் இந்த டெட்ரா ஸ்டேஜ். அது பேர் டெட்ரா ஸ்டேஜ். என்ன சொல்ல வராங்க பாருங்க. இந்த இடத்துல வந்து நீங்கள் கவனிக்க வேண்டியது ஒன்றுன்னா இங்கே குரோமோசோம் லாங் ஃபேர் ட்விஸ்டட்னா இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஒன்னோட பின்னி இருக்கும். இருக்கும். இப்போ இது 2 ஃபேர் பாருங்க, 2 ஃபேர் இருக்கா. இதுக்கு பேர் வந்து இதுக்கு பேர் என்னது பைவேலண்ட் குரோமோசோம். இந்த பைவேலண்ட் குரோமோசோம்ல வந்து 4 குரோமேட்டிட். இது ஒரு குரோமேட்டிட், இது ஒரு 1 2 3 4 குரோமேட்டிட் காணப்படுதா, அதான் 4 குரோமேட்டிட். இதுக்கு பேர் என்னது டெட்ரட் ஸ்டேஜ்னு பேர். ஓகேங்களா. அடுத்து பாருங்க ஹோமோலோகஸ் குரோமோசோம்ஸ் ஆஃப் ஈச் பேர் பீயிங் த செப்பரேட். ஈச் பேர்னா அந்த அது மாதிரி பாருங்க ஒத்திசைவான குரோமோசோம் வந்து பிரிய ஆரம்பிக்கும். அதாவது தனியாக பிரிய ஆரம்பிக்குன்னு சொல்கிறாங்க. ஒன்று பிரியும். தே டூ நாட் கம்ப்ளீட்லி செப்பரேட். கம்ப்ளீட்லினா இது வந்து முழுமையாக பிரியாது. அதாவது பிரிய ஆரம்பிக்குது ஆனால் முழுமையாக பிரியாது. அடுத்து பாருங்க பட் ரிமைன் அட்டாச்டு டுகெதர் 1 or more points by except arrangements known as chiasmata. அதாவது என்ன சொன்னா இந்த இரட்டை குரோமோசோம் பிரிய ஆரம்பிக்குது. அப்படி பிரிய ஆரம்பிச்சுன்னா முழுமையாக பிரியாமல் ஒன்றோட ஒன்று இணைந்து சில இடங்களில் டச் ஆகுது.
அப்படி இல்லை சில பாயிண்ட்ஸில் 1 or more பாயிண்டில் டச் ஆகும்போது அங்கே எக்ஸேப்ட் உருவாகும். இந்த மாதிரி உருவாகும். எக்ஸேப்ட்னா இந்த மாதிரி எக்ஸேப்ட் உருவாகும். இது எக்ஸேப்ட் உருவாது இப்படி உருவாகும். அந்த டச் ஆகிற அந்த பாயிண்ட்டுக்கு பேர் என்னது சயாஸ்மேட்டா இல்லை கயாஸ்மேட்டான்னு வருது. சியாஸ்மேட்டா சொல்லலாம், அது கயாஸ்மேட்டா. அது the chromatids break these points. The broken segments may be interchange ஒன்று கிராஸ் ஆகும். அப்படி ஒன்றோட டச் ஆகும் பொழுது இந்த குரோமோசோம் கூடிய ஜீன் அங்கே இருக்க ஜீன் இங்கேயும் இன்டர்சேஞ்ச் ஆகிடும். ஜீன்கள் வந்து இன்டர்சேஞ்ச் ஆகும்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அதுக்கு பேர் தான் கிராசிங் வருகிறது, கிராசிங் ஓவர். ஆஸ் த ரிசல்ட் ஜெனட்டிக் ரீகாம்பினேஷன், இது மூலமாக ஜெனட்டிக் ரீகாம்பினேஷன் உருவாகுதுன்னு சொல்கிறாங்க. ஒன்றும் கிடையாது. இங்கே வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பாருங்கள், இங்கே குரோமோசோம் இருக்குது. இந்த மாதிரி குரோமோசோம் இருக்கும். இது சென்ட்ரோமியர், இதுவும் குரோமேட்டிக். இது வந்து ஹோமோலோகஸ் குரோமோசோம். ஹோமோலோகஸ் சொல்லக்கூடிய குரோமோசோம். ஓகேங்களா? லோகஸ் குரோமோசோம். இப்போ இந்த குரோமோசோம் வந்து ஒரு சில இடங்களில் வந்து டச் ஆகும்போது எப்படி டச் ஆகும் பார்த்தீங்கன்னா, இப்படி தான் டச் ஆகும் ரைட்டாக. அப்படி டச்சானா இது பார்க்குறதுக்கு எக்ஸ் மாதிரி, இப்படி பார்க்குறதுக்கு அந்த வடிவம் வந்து எக்ஸ் போட்டு காணப்படும். இந்த டச் ஆகும் இல்லையா, அதுக்கு எக்ஸ். இந்த டச் ஆகுது வந்து ஒரு இடத்துல நடக்குது, 1 or more பிளேஸில் நடக்கணும். 1 or more பாயிண்ட் ஒரு பாயிண்டில் 2-3 இடத்துல இந்த மாதிரி இருக்கும். இந்த இணையக்கூடிய இடத்துக்கு பேர் தான் சியாஸ்மேட்டான்னு சொல்லக்கூடியது. அந்த புள்ளிக்கு பேர் சியாஸ்மேட்டா சொல்லுவாங்க. ஓகேங்களா? அப்படி சியாஸ்மேட்டா உருவாக காரணம் வந்து இது இணையறனால தான். ஒன்று டச் ஆகிறது உருவாக சொல்கிறாங்க. சியாஸ்மேட்டா தான் சியாஸ்மேட்டான்னு சொன்னால் அது டச் ஆகிறனால. அப்படி டச் ஆகும் பொழுது இதில் இருக்கக்கூடிய ஜீன் இங்கேயும், இங்கே இருக்கக்கூடிய ஜீன் இங்கேயும் மூவ் ஆகும். அதுக்கு பேர் தான் இன்டர்சேஞ்சிங். அப்போ ஜீன் வந்து என்ன செய்யும், ரெண்டும் இன்டர்சேஞ்ச் ஆகும்போது அதுக்கு பேர் கிராசிங் ஓவர். அதுக்கு பேர் கிராசிங் ஓவர்னு பேர். அப்படி கிராசிங் ஓவர் ஏற்பட்டால், இங்கே இருக்கக்கூடிய இங்கே போனால் கிராசிங் ஓவர் ஏற்பட்டால் அதுக்கு பேர் வந்து ஜெனட்டிக் ரீகாம்பினேஷன். ஜீன்கள் வந்து ஒன்றோடு ஒன்று மாற்றப்படுது. அதாவது இந்த ஜீன் இங்கேயும் போகிறதுனால புதிய உருவம், அதாவது புதிய உயிரினங்கள் தோன்றதுக்கு காரணமாகும். புதிய உயிரினங்கள் தோன்றுவதற்கு இந்த மாதிரி செல்டிஷனும் காரணமாகுதுன்னு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்க, டிப்ரோட்டின். அது வந்து டிப்ரோட்டின் சொல்லக்கூடிய ஸ்டேஜ். இப்போ டிப்ரோட்டின் சொல்லக்கூடிய ஸ்டேஜை பாருங்க. டிப்ரோட்டின் சொல்லக்கூடிய ஸ்டேஜில் பாருங்க, இதில் வந்து ஒவ்வொரு இரட்டை தொகுப்பு பாருங்க. டிப்ரோட்டின் ஈச் இண்டிவிஜுவல் குரோமோசோம்ஸ் ஆஃப் ஈச் 5 வேலண்ட். ஈச் இண்டிவிஜுவல்னா 5 வேலண்ட் இரட்டை குரோமோசோம். 5 வேலண்ட் இரட்டை குரோமோசோம். அந்த இரட்டை குரோமோசோமில் வந்து தனித்தனியான குரோமோசோம் செங்குத்தாக பிளவுற்று 2 ஒரே மாதிரியான குரோமேட்டிக்ஸ் உருவாக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த 5 வேலண்ட் குரோமோசோம் இருக்கு இல்லையா, அது 2 டிவைட் ஆகி நீள் வாக்கில் 2 சிமிலர் குரோமேட்டிக் வரும். இந்த மாதிரி இருக்கும் பாருங்க. இந்த மாதிரி இருந்தால் இதுக்கு பேர் வந்து 5 வேலண்ட் குரோமோசோம். இது டிவைட் ஆச்சுன்னா இங்கே ஒரு சிங்கிள் குரோமோசோம் வரும் நீள்வாக்கில், இங்கே ஒரு சிங்கிள் குரோமோசோம் வரும். அதான் சொல்கிறாங்க 5 வேலண்ட் குரோமோசோம். 5 வேலண்ட்னா 2 குரோமோசோம், அதாவது இரட்டை குரோமோசோம் இருக்குது. அது டிவைட் ஆச்சுன்னா சிமிலர் காணப்படுறாங்க. இந்த பாருங்க, இந்த ஹோமோலோகஸ் குரோமோசோம்ஸ் ரிஃபர் ஈச் அதர் செப்பரேட், தனியாக பிரியுதுன்னு சொல்கிறாங்க. அப்போ சியாஸ்மேட்டா பிகின் மூவ் along the length of the chromosomes from the centromere towards the resulting terminalization. ரிசல்ட்டிங் வந்து டெர்மினலைசேஷன். அது என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, ஒன்றிலிருந்து இன்னொரு குரோமோசோம் விடுபட்டு, அதாவது ஒன்றிலிருந்து இன்னொரு விடுபட்டு சென்ட்ரோமியரில் வந்து என்ன ஆகுதுன்னா கயாஸ்மேட்டா மெதுவாக குரோமோசோம் நகர்ந்து முடிவில் என்னது முனை உருவாகுகின்றன. ஓகேங்களா? அடுத்த ஹெட்டிங் வந்து டயக்னைசிஸ். அடுத்தது டயகைனசிஸ் சொல்லக்கூடியது. The third chromosomes are shortened
அண்டு திக்கண்டு. அந்த ஃபேடு குரோமோசோம் பார்த்தீங்கன்னா ஃபேடு குரோமோசோம் அது வந்து இணைப்பட்ட குரோமோசோம் வந்து நீளம் குறைவாகவும் தடிமனாகவும் மாறும். ஷார்ட்டன் அண்ட் திக்கண்டு. The nuclear membrane nucleolus begin disappear. அப்படியே நியூக்ளியர் மெம்பரேன் நியூக்ளியஸ் பிகின்னா டிசைர் அப்படி கொஞ்சம் மாறிடும். இப்போ தான் அந்த ஸ்பிண்டில் பைப்பர்ஸ் மேக்ரியா அப்பியர்ஸ். இப்போ தான் அது ஸ்பிண்டில் பைப்பர் வந்து உருவாகும். அதாவது ஸ்பிண்டில் தோன்ற ஆரம்பிக்கும்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்து பாருங்க. அடுத்து மெட்டாஃபேஸ். அடுத்தது மெட்டாஃபேஸ். இப்போ வந்து மெட்டானிக் வந்துடும். இப்போ தான் இங்கே ஸ்பிண்டில் உருவாக்குது. இவ்வளவு ப்ராசஸ் கூட நடக்குது. அப்போ அந்த மெட்டாஃபேஸ் வந்து the two chromosomes பாருங்க, the chromosomes move towards the equator and finally orient themselves on the equator. என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா இந்த குரோமோசோம் பாருங்க, இந்த குரோமோசோம் வந்து டுவர்ட்ஸ் மூவ் ஆகுது. எப்படி மூவ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா மையத்தை நோக்கி நகர்ந்து தானாகவே ஒன்றோடு மையத்தை நோக்கி நகர்ந்து ஒன்றே ஈக்குவேட்டர் சொல்றாங்க. மையத்தை நோக்கி நகர்ந்து ஈக்குவேட்டர்னா டுவர்ட்ஸ் த ஈக்குவேட்டர் அண்ட் ஃபைனலி த ஓரியன்ட் தெம்செல்ஸ் ஆன் த ஈக்குவேட்டர். மையத்தில் ஒன்று இணையும் சொன்னாங்க. ஓகேங்களா? இந்த டூ குரோமேட்டிட்ஸ் ஈச் குரோமோசோம் டு நாட் செப்பரேட். அங்கே வந்து ரெண்டு குரோமோசோம் தனியாக பிரிவதில்லை. இங்கே வந்து சென்ட்ரோமியர் பகுப்படையாது. சென்ட்ரோமியர் டு நாட் டிவைட். இங்கே டு நாட் டிவைட்னா சென்ட்ரோமியர் டிவைட் ஆகுது. அப்போ தனித்தனியாக இந்த குரோமோசோம் வந்து டுவர்ட்ஸ் ஈக்குவேட்டர் மையத்தில் நகருது. ரெண்டு ஒற்றை குரோமோசோம்கள் மையத்தில் வந்து ஒன்றாக இணைஞ்சிருது. இணைஞ்ச பிறகு அது டிவைட் ஆகாதுன்னு சொன்னாங்க. டிவைட் ஆகாது. ஓகேங்களா? அடுத்து அனாஃபேஸ். இங்கே அனாஃபேஸ் சொல்லக்கூடியது வந்து அனாநிலை 1 வந்து பார்த்தீங்கன்னா அனாநிலை 1 வந்து பாருங்க, அனாநிலை 1 வந்து ஒவ்வொரு குரோமோசோம் பாருங்க, ஈச் குரோமோசோம்ஸ் வித் இட் இஸ் 2 chromatids and undivided centromere. இங்கே 2 chromatids இருக்கு. அதே மாதிரி அன்டிவைடட்னா டிவைட் ஆக சென்ட்ரோமியர் காணப்படுது. அடுத்து மூவ் டுவர்ட்ஸ் த ஆப்போசிட் போல்ஸ். எங்கே மூவ் ஆகுதுன்னா ஆப்போசிட் போல் நோக்கி மூவ் ஆகுது. ஆப்போசிட் ஒரு செல்லுக்குள்ளே ஆப்போசிட் அந்த இரு குரோமேட்டிட்டோடனா எதை நோக்கி மூவ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா பாருங்க, அதாவது மையத்தை நோக்கி மூவ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. மையத்தை நோக்கி மூவ் ஆகும் சொல்லுவாங்க. இல்லைங்களா? அப்படியே என்ன செய்யும், ஒவ்வொன்று அனாலிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மூவ் ஆகி வந்து அப்படியே என்ன செய்யும், மையத்தை நோக்கி மூவ் ஆக சொல்கிறாங்க. மையத்தை நோக்கி மூவ் ஆகும். படிப்படியாக செல்லின் எதிர்திசை துருவ நோக்கி நகர்கின்றன. இந்த குரோமோசோம் நிலையானது டையாய்டு. அது பிறகு டையாய்டு என்று அழைக்கப்படுது. இது வந்து எதிர்திசை நகர்வு. அது பிறகு டையாய்டு சொல்லுவாங்க. The stage of the chromosomes is called டையாய்டு. Each chromosomes with its 2 chromatids undivided centromere. 2 chromatids இருக்கு, டிவைட் ஆகாத சென்ட்ரோமியர் இருக்கு. அது வந்து என்ன டுவர்ட்ஸ் த ஆப்போசிட்னா ஒவ்வொரு ஆப்போசிட்னா எதிர் திசையில் செல்லுக்கு நகரம். இதுக்கு பேர் டையாய்டு. டையாய்டுனா 2 மார்க்ஸ் சொல்லுவாங்க. டையாய்டு பேர் இந்த ஸ்டேஜுக்கு பேர். அடுத்து பார்த்தீங்கன்னா டிலோஃபேஸ் 1. அடுத்தது டிலோஃபேஸ் 1 பாருங்க. இதில் வந்து the haploid number of chromosomes after reaching their respective folds become the uncoiled. Uncoiled சொல்லுவாங்க. Respecting fold the uncoiled. Respecting fold the uncoiled and elongated. Uncoiledனா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒற்றைமையாக தான் இல்லையா? எண்ணெய்க்கு கொண்ட குரோமோசோம் அதன் சுரூபத்தை நோக்கி அடைந்தவுடன் நீச்சரிக்கிறது. நியூக்ளியஸ் சர்வ் அந்த நியூக்ளியஸ் மறுபடியும் தோன்றதோடு இரு சேம் நியூக்ளியஸ் உருவாகுது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நியூக்ளியர் மெம்பரேன் அண்ட் த நியூக்ளியஸ் ரீஅப்பியர் அண்ட் தி ஸ்டார்டர் நியூக்ளியை இஸ் ஃபார்ம்டு. அப்போ இது வந்து 2 எண்டுக்கு போன பிறகு அந்த குரோமோசோம் வந்து ஆப்போசிட் போல மூவ் ஆன பிறகு அங்கே வந்து நியூக்ளியர் மெம்பரேன் உருவாகுது. அதே நேரத்தில் நியூக்ளியஸ் உருவாகுது, ரீஅப்பியர் ஆகுது. அப்போ அங்கே 2 டாட்டர் நியூக்ளியை உருவாக சொல்கிறாங்க. அடுத்து பாருங்க சைட்டோகைனசிஸ். அடுத்தது சைட்டோகைனசிஸ் சொல்லக்கூடியது. சைட்டோகைனசிஸ் சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா பகுப்பு ஒன்று. இதில் வந்து சைட்டோபிளாசம் பகுப்பு நடைபெற்று 2 ஹேப்ளாய்டு செல்கள் உருவாகும். இங்கே வந்து 2 ஹேப்ளாய்டு செல் உருவாகும். சைட்டோபிளாசம் ஏற்பட்டு 2 ஹேப்ளாய்டு செல் உருவாகுன்றாங்க.